தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அளிக்கும் விதமாக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதே பள்ளி கல்லூரிக்கு தேவையான வகுப்பறைகள் இந்து அறநிலையத்துறை சார்பாக திறந்து வைத்துள்ளார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 அன்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால் 1/11/8/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கல்லூரிகளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 15/9/2015 அன்று திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறையிலே அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 18/7/2016 அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலே கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இன்றைய முதல்வர் வாய்க்கிழிய பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே அவருடைய ஆட்சி காலத்தில் 8/3/2017 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியாண்டவர் மகளிர் கலை கல்லூரியில் சுமார் பள்ளிக்கூட துணை கட்டிடங்களை 11 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்திருக்கின்றார். 2017 ஆண்டு கிட்டத்தட்ட 4 இடங்களில் இதுபோன்ற பணிகளை அவர் மேற்கொண்டு திறந்து வைத்திருக்கின்றார். சுமார் 95 லட்சம் ரூபாய் செலவில் 2018 ஆண்டு 15/4/2018 ஆண்டு கன்னியாகுமரி அருள்மிகு தேவி குமாரியம்மன் பள்ளிக்கூட வளாகத்திலே கல்லூரிகளை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 கல்லூரிகளை திறந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் 1962 ஆண்டு CP ராமசாமி அவர்கள் முதல் கல்லூரியை திறந்து வைத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து காமராஜர், அவரை தொடர்ந்து பக்தவச்சலம், அவரை தொடர்ந்து நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றோர் காலங்களில் எண்ணற்ற கல்லூரிகள் பள்ளிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 1963 ஆண்டு பழனி கல்லூரியை நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள் முன்னாள் முதல்வர் திறந்து வைத்திருக்கின்றார். 1982 ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதலில் அரசின் சார்பில் நம்ம ITI கல்லூரியை அன்றைக்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு பெண்களுக்கென்று ITI கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார். இவையெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் பழனியாண்டவர்களே மகளிர் கலைக்கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.